சுமார் 92 கோடி ரூபாய் செலவில் சேலத்தில் கட்டியமைக்கப்பட்ட மிக நீண்ட பாலம். வளைந்து நெளிந்து போகும் இந்த பாலம் 11 மீட்டர் நெடுஞ்சாலை மற்றும் 800 மீட்டர் தூரத்தை உள்ளடக்குமா? பல ஆண்டுகளாக இருந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட புது மேம்பாலம். சேலத்துல மரவநேரி சந்திப்பு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அணைமேடு பாலம் வாகன ஓட்டிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருந்துச்சாமா. சேலம் விருதாச்சலம் கோட்டத்துல அமைஞ்சிருக்கிற லெவல் கிராசிங்க தினமும் பல முறை மூடுறதால அந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருதா. இந்த மரவநேரி சந்திப்பு மாவட்டத்துடைய முக்கிய சந்திப்புகள்ல ஒண்ணாமா. இந்த நிலையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தொடங்கப்பட்டு நிலம் கையகப்படுத்துற பணிகள் முடிவடைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இந்த பாலத்தை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் செலவுல செயல்படுத்தப்பட்டிருந்ததாமா. இது 11 மீட்டர் நெடுஞ்சாலை, அதுக்கப்புறமா 800 மீட்டர் தூரத்தை உள்ளடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பா பல காரணங்களா இந்த பணிகள் தாமதப்படுத்தப்பட்டிருந்ததாமா. கட்டுமான பணிகள் மறுபடியும் தொடங்கப்பட்டு பாலத்துடைய கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சு இப்ப போக்குவரத்தும் தடையில்லாம போறதுக்கு இந்த மேம்பாலத்தை திறந்து வச்சிருக்காங்க. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறின வகையில சேலம் அணைமேட்ல இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பல மக்களையுமே மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்காமா. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.